சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கமலா, நானும் ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் சுப்பிரமணியோட பழைய போன் நம்பருக்கு எத்தனையோ முறை போன் பண்ணிருக்கேன். ஆனா அந்த நம்பர் அவங்கிட்ட இல்லன்னு நினைக்கிறேன். அவன் எங்க இருக்கான், அவனை எங்க வந்து பார்க்கணும்னு கேட்கணும் அவங்கிட்ட. ஆனா எப்படி கேக்குறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல கமலா. அப்பா, இதுதான் உங்க பிரச்சனையா? எனக்கு துணிமணி அனுப்புன கொரியர் கவர்ல எப்பவுமே இருக்கிற மாதிரி இல்லாம இந்த வருஷம் ஒரு நம்பர் இருந்துச்சு. நான் அதை பார்த்தேன்பா. அந்த நம்பருக்கு போன் பண்ணி பார்க்கலாம். இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். பாத்தீங்களா? அப்பா, இந்த நம்பர் தான். ஏங்க, போன் பண்ணுங்க. ஏங்க, அவங்க பேசுறது வெளியில கேக்குற மாதிரி ஸ்பீக்கர்ல போடுங்க. ஸ்பீக்கர்ல போடுங்க. சீக்கிரம் போடுங்க. ஹலோ ஹலோ, சுப்பிரமணி இருக்காரா? எந்த சுப்பிரமணி? எந்த சுப்பிரமணியா? அதாங்க ஆதிசங்கரி சுப்பிரமணிங்க. சுப்பிரமணி என் நண்பன் தாங்க. அவர்கிட்ட நான் பேசணும். நீங்க வேணும்னா அவரோட போனுக்கு கால் பண்ணி பேசுங்க. அவர் நம்பர் என்கிட்ட இல்லீங்க. அவரை நான் பார்த்து 14 வருஷம் ஆகுதுங்க. அப்பாயின்மெண்ட் இல்லாம அவர்கிட்ட சாதாரணமா யாரும் பேச முடியாது சார். 14 வருஷமா என் நண்பனை பார்க்க முடியல, பேச முடியலங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி இதுதான். ஒரு உதவியா நினைச்சு இதை செய்யுங்க. தயவு செஞ்சு போன் அவர்கிட்ட கொடுங்க. உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும். நான் அவர்கிட்ட போனை டைவர்ட் பண்ணி லைன் கொடுக்கற அதிகாரம் எனக்கு இல்ல. சார் கூட இப்ப உள்ள இல்ல. வேணும்னா அவரோட மேனேஜருக்கு நான் காலை டைவர்ட் பண்ண முடியும். நீங்க வேணும்னா அவர்கிட்ட பேசிக்கோங்க. அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. சரிங்க. என்னங்க, நம்ம யாருன்னு தெரியாம அவ ஏதோ சொல்றா. இல்ல கமலா, நம்ம சுப்பிரமணி இப்ப சாதாரண ஆள் கிடையாது. அவன் ரொம்ப பெரிய அவசரத்துல இருக்கான். அவனை பார்க்கணும்னா சாதாரணமால பாத்துற முடியாது. நான் சின்ன வயசுல நினைச்சேன், என் நண்பனுக்கு இருக்கிற அறிவுக்கு பெரிய கோட்டீஸ்வரனா தான் வருவான்னு. அப்போ அவனை நாம பார்க்கணும்னா அனுமதி வாங்கிதான் நாம பார்க்கணும்னு நினைச்சேம்மா. இப்போ அதே மாதிரி தான் நடந்திருக்குமா. என் கனவு நிறைவேறுச்சுல்ல. என் நண்பன் ஜெயிச்சிட்டா என் நண்பன். யாருங்க? என்ன வேணும்? என் பேரு மாணிக்கம். நான் சுப்பிரமணியத்தோட பால்ய நண்பன். ஹலோ ஹலோ சார், ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க, நான் அவங்க மேனேஜர் தான் பேசுறேன். ஐயா, இம்புட்டு நேரமா என் நண்பன் கிட்ட பேச முடியாம அலக்கழிச்சிட்டாங்க. ஐயா, சுப்பிரமணி கிட்ட கொஞ்சம் போனை கொடுங்களேன். ஆமா, இந்த நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? ஐயா, மாசம் மாசம் எங்களுக்கு பணமும் வருஷம் என் பொண்ணோட பிறந்த நாளுக்கு துணிமணியும் மறக்காம சுப்பிரமணி அனுப்புவாரு. இப்ப கூட அவர் அனுப்பின பார்சல்ல இருந்த அந்த நம்பரை பார்த்து தான் உங்களை இப்போ கூப்பிட்டுருக்கேங்க. நான் அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க. கொஞ்சம் போன் அவர்கிட்ட கொடுங்களேன். அவ்வளவு சீக்கிரமா எங்க முதலாளிட்ட பேச முடியாதுங்க. அவர் அந்தஸ்துக்கு அவர்கிட்ட பேசுறதுக்குலாம் ஒரு தகுதி வேணுங்க. என்னது?
இங்க பாருங்க, எங்க முதலாளி சொல்லி கம்பெனில இருந்து மாசம் மாசம் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எவ்வளவோ உதவியும் பொருளும் பணமும் அனுப்பிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அது மாதிரி தானங்க உங்களுக்கு அனுப்புறோம். இந்த மாதிரி போன்லாம் வந்தா என்கிட்ட கொடுக்காதன்னு எங்க முதலாளி சொல்லியிருக்காரு. இத பாருங்க ஐயா, உங்களுக்கு உதவி செய்யறாருன்ற காரணத்துக்காக அவருடைய பாலிய நண்பன் சொல்லிட்டு உரிமை கொண்டாடி பேசுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. உங்களை மாதிரி ஆளுங்கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு விருப்பப்பட மாட்டாரு. கிடைக்கிற உதவியை பயன்படுத்திக்கிட்டு ஒழுங்கா இருக்க பாருங்க. இல்லன்னா மாசம் மாசம் வர பணமும் வராம போயிடும். இந்த பாரு, இதுக்கு மேல இந்த மாதிரிலாம் போன் பண்ண கூடாது, சரியா? ஹலோ ஹலோ என்னங்க ஹலோ என்னங்க இது?